உலகத்துல மனுஷன் மட்டும்தான் ஒரு மனுஷனை வெறுக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த வெறுப்பை அவனுக்குள்ள மட்டும் வச்சுக்க மாட்டான். வெளியில சோசியல் மீடியால இல்ல பக்கத்துல இருக்கிறத பத்தி சொல்லி இன்னும் 4 பேருக்கு அந்த விஷயத்து மேல வெறுப்பு வர மாதிரி பண்ணிடுவான். அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, மனுஷன் இன்னொரு மனுஷனை வெறுக்கான். எதெல்லாம் வச்சு வெறுக்கிறான்? ஜாதி, மதம், நீ இந்த நிறம், உன் உடல் அமைப்பு இப்படி இருக்கு அப்படிங்கிற பல பல காரணங்களை வச்சு சக மனுஷன் வெறுக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரிலீஸ் ஆச்சு. அந்த சீசன் 5ல ஒரு 2 கேரக்டர்ஸ் இருக்கும். லூக்கஸ்னு ஒரு கேரக்டர், இந்த லூக்கஸோட லவ்வர் கேரக்டரா ஒரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் சரியா ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு லூக்கஸும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே சோசியல் மீடியால ஒரு சைட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, லூக்கஸ் இஸ் த லக்கி மேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு மேக்ஸ் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஒரு சைடு லூக்கஸோட கேரக்டர் ரைட் பண்ண விதம், லூக்கஸ் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ற விதத்தை பத்தி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு சைடு லூக்கஸ்க்கு அந்த பொண்ணு கிடைச்சதுக்கு லூக்கஸ் லக்கியான மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் ஆஃப் பீப்புள்ஸ் பேசுறாங்கல்ல, அந்த பீப்புள்ஸோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு தான் என்னோட கேள்வி. ஏன்னா ஏன் லூக்கஸ் லக்கியா உங்களுக்கு தோணுது? பிகாஸ் லூக்கஸ் இஸ் பிளாக், அந்த மேக்ஸ் ஒயிட். இப்படி பிளாக்கா இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு இப்படி ஒயிட்டா இருக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஸோ லூக்கஸ் வந்து ரொம்ப லக்கி மேன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு சைட் ஆஃப் பீப்புள்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு கற்பனையா எழுதப்பட்ட 2 கேரக்டர்ஸ் நடிக்கும் போதே இந்த மாதிரினா, நிஜத்துல இப்படி ஒரு 2 பேர் இப்படி லவ் பண்றாங்கன்னா அவங்களே இங்க இருக்கிறவங்க பார்த்தாலும் இதே மாதிரிதான் பேசுவாங்க. எந்த அளவுக்கு கரெக்ட் தப்பு அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா நீங்க வந்து எதை வந்து அழகு அப்படின்னு சொல்றீங்க? ஏன் ஒரு கருப்பா இருக்கிற ஒரு பையனுக்கு ஒயிட்டா இருக்கிற ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா கிடைக்க கூடாதா? ஒய்ஃபா கிடைக்க கூடாதா? அதே மாதிரி ஒரு கருப்பா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒயிட்டா இருக்கிற ஒரு பையன் பாய் ஃப்ரெண்டாவோ ஹஸ்பண்டாவோ வரக்கூடாதா? இதுல என்ன பிரச்சனை? ஓ அந்த பையன் ரொம்ப லக்கி, அந்த பொண்ணு ரொம்ப லக்கி இப்படின்னு பேசுற லெவலுக்கு இதுல என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். சோ அப்ப இப்படி பேசுறவங்க எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது அழகுங்கிறதோட மீனிங்கா நீங்க வந்து எதை பாக்குறீங்க? இந்த ஒயிட் கலரோ பிளாக் கலரோ இல்ல நீங்க இன்னும் நிறைய சொல்லுவீங்களே அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. சோ இதெல்லாம் தான் வந்து அழகு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ரைட்? நீங்க எதெல்லாம் இந்த உலகத்துல அழகுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் அழகு கிடையாது. சோ அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளி தோற்றத்துல நம்ம எப்படி தெரியுறோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உள்ள மனசுக்குள்ள எப்படிப்பட்டவனா இருக்க, நீ எப்படிப்பட்டவளா இருக்க அப்படிங்கறதா வந்து அழகு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இப்படி வந்து இவனுக்கு இந்த பொண்ணா இல்ல வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனா அப்படின்னு பேசுறது ஒரு கட்டத்துல வந்து ஹேட்டா மாறும். இந்த புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஆஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல், ஷர்ட், பேண்ட்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டு வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னா, ஆமா இந்த பொண்ணுக்கு லவ் பண்றதுக்கு வேற பையனே கிடைக்கலையா, இவனுக்குலாம் ஆள் கிடைக்குது நமக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்து பேசுறத நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஏன் நானுமே எனக்கு அறிவு இல்லாதப்போ நான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கேன். ஆனா ஒருத்தனுடைய லுக்கையும் அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் வச்சு மட்டுமே அவன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி முடிவு பண்றோம்? அப்ப அப்படி முடிவு பண்றோம்னா அப்ப நம்மளுக்குள்ள எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம் இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, வெளியே இப்படி ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிருக்கான், இப்படி ஒருத்தன் முடிவெட்டிட்டு சுத்தறான் அப்படின்னாலே அவன் வந்து ஒரு கஞ்சா குடிக்க, அவன் கெட்டவன், அவன் நல்லவனே கிடையாது, அது உருப்படாத ஒரு கேஸ் அப்படின்னு தான் சொல்லி வெளியே ஒரு பேர் இருக்கு. நான் கேக்குறேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் முடி வெட்டிக்கிறான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் சட்டை பேண்ட் போடுறான், அதுல உன் பொழப்பு என்னடா கெட்டு போகுது, உனக்கு அதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குற மேன். அவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட நீ பழகி பார்த்திருக்கியா? எதுவுமே தெரியாம தூரத்துல இருந்து ஒருத்தனை வந்து பார்த்துட்டு அவனை அப்படி பிளைண்டா ஜட்ஜ் பண்ற மைண்ட் உங்களுக்கு எங்க இருந்து வருது? இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஹேட் தான். இங்க எப்படி ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிறானுங்களோ, வெளிநாடுகள்ல எல்லாம் நான் ஒயிட் பீப்புள், நீங்க வந்து பிளாக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பீப்புள அவங்களுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி எல்லாம் மாறிட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னுமே அங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஹேட் மேபி இருக்கலாம். ஆனா இங்க வந்து இந்தியால வந்து ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கே தெரியாத விஷயத்த வச்சு இத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு சாகுறான். அதுக்காக பெரிய பெரிய கலவரங்கள் நடக்குது. இந்த ஜாதி மதம் இது எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா நம்புறவங்களுக்கு அதீத கடவுள் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்மளையெல்லாம் படைச்ச கடவுள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்கன்னா அந்த கடவுள் உங்க ஜாதியா தான் இருப்பாருன்னு எப்படி நம்புறீங்க? எந்த கடவுள் நான் உங்க ஜாதி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லுச்சு? ஜாதியை புடிச்சு தொங்குறவனுங்க எல்லாம் உங்க கடவுள் எந்த ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்கள்ட்ட பதிலே இருக்காது. கடவுளுக்கு எதுக்கு ஜாதி அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க. அப்ப நீ கடவுளை தான் பெருசா நினைக்கிற, கடவுளுக்கே ஜாதி தேவையில்லைங்கும் போது மனுஷனுக்கு எதுக்கு ஜாதி? இந்த மாதிரி பேசினாலாம் வந்துட்டு அவனுங்க கன்வின்ஸ் ஆயிடுவானுங்களான்னா கடைசி வரையும் கிடையாது. ஏன்னா
இப்ப சின்ன வயசுல இருந்து உன்கிட்ட வந்து சில விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. உனக்கு அந்த விஷயமும் பழகிரும். அதே மாதிரி இந்த ஜாதி, அதுக்கப்புறம் அந்த கடவுள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உனக்கு ஊட்டி வளர்க்குறாங்க. உனக்கு இந்த விஷயம் பழகி, அந்த விஷயம் என்னமோ ரொம்ப முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிருவ. அதுக்காக தான் வந்துட்டு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, அங்கெல்லாம் போய் படிச்சு இவனுங்க வந்து திருந்துவானுங்கன்னு பார்த்தா, இவனுங்க சேர்றது இவனுங்க ஊருக்குள்ள இருக்கிற காலேஜ். அங்க இவனுங்க ஜாதிக்குன்னு ஒரு கேங்கு. காலேஜ் வரைக்கும் இப்படியே இருந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் வெளியே போனாலும் சுயசாதி பற்று, பிறசாதி நட்பு அப்படிங்கிற மாதிரி லூசுக்கு மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க. மனுஷனோட நாகரிகம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து எவ்வளவு புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சு நிறைய மாற்றங்கள் உருவாயிடுச்சு. ஆனா இன்னமும் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஜாதியை வச்சு இவனுங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல. ஏன்னா டெய்லி பல கொடூரமான விஷயங்கள், ஆணவ படுகொலைகள் நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஜாதிங்கிற அந்த ஒரு பேருக்காக நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. எந்த அளவுக்கு அவங்க வீட்டுல ஜாதியை வந்து ஊட்டி வளர்த்திருந்தா ஒரு சக மனுஷனை, அவனும் ஒரு மனுஷன், அவனை அவ்வளவு கொடூரமா வெட்டி கொல்றதுக்கான ஒரு எண்ணம் இவனுக்குள்ள வந்திருக்கும். அதனாலதான் வந்து ஜாதி வெறி அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து வெறி பிடிச்சு தெரியுறான். இந்த ஜாதியில நான் பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய புடுங்கி அப்படின்னு தெரியறவன்லாம் வந்து மனுஷனே கிடையாது. இவனுங்களை மிருகம் கூட கூட சேர்க்க முடியாது. இவனுங்க என்ன கேட்டகரின்னே தெரியல. ஆனா மதம், ஜாதி அப்படின்னு சொல்லி எதையாச்சும் ஒன்ன வச்சு நம்மளும் இன்னொரு மனுஷனும் பிரிஞ்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவனுங்க எல்லாருமே மனுஷங்க தான்டா அப்படின்னு சொல்லி சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவனுங்களுக்குள்ள ஏன் வரவே மாட்டேங்குது? இப்ப இங்க வந்து ஜாதி, மதம் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் வெறுக்கிறதுக்கு வந்து காரணமே இல்லாம போயிடும். இவனுங்களால அடிச்சுக்கிட்டு சாக முடியாது. சோ மனுஷனால சும்மா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவான்? இன்னொரு புதுசா காரணத்தை கண்டுபிடிப்பான். ஜாதி மதம் போச்சா, எல்ஜிபிடிக்யூ பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மேல இருக்கிற ஹேட் இன்னும் அதிகமாகும். இந்த ஜாதி மதம் எல்லாம் இல்லாம போயிட்டு எல்லாம் அமைதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா, நீ எப்படா வந்துட்டு ஒரு பையனா இருந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து அப்நார்மல். நீ எப்படி ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம்? இதெல்லாம் வந்துட்டு அப்நார்மல். இதெல்லாம் வந்து இயற்கை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்றவங்க தான் குடும்பத்துல இருந்தா அவங்களையும் ஆணவ படுகொலை செய்ய துணிவாங்க. அந்த மாதிரி அந்த லெவலுக்கு போக கூடாது அப்படின்னா இப்போ சோசியல் மீடியால எல்லாருமே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அப்நார்மலான விஷயமோ தப்பான விஷயமோ கிடையாது, இது நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பவுமே சில பேர் வந்து இது நேச்சுரல் கிடையாதுப்பா, இதெல்லாம் வந்து தப்பு, காடே இதெல்லாம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்பவுமே அந்த பீப்புள்ஸ் மேல நிறைய ஹேட் இருக்கு. அவங்களையும் ஒரு மனுஷனா அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இந்த ஹேட்டே வந்துட்டு இருக்காது. ஆனா அப்படி இவனுங்க பார்க்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு சக மனுஷனை ஹேட் பண்ணிட்டு இருக்கணும், அவனை ஏதாவது ஒரு விஷயம் வச்சு தாக்கணும், அவனை போட்டு கொல்லணும். சரிப்பா இதுவுமே இல்ல, மனுஷன் வந்து இதையுமே வந்துட்டு சரி இது வந்து நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அறிவோட வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமும் இந்த 100 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துல 2 பேரு ஏதாவது அடிச்சுக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடுவான். இல்ல இது இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அடிச்சுக்குவானுங்க. இப்பவுமே ஜெண்டர் ஹேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இங்க அந்த ஹேட் வந்து எந்த ஒரு ஜெண்டர் மேல அதிகமா நடக்குதுன்னா பொண்ணு. பையன் வந்து எந்த தப்பு பண்ணாலும் அந்த தப்பு வந்து இந்த சமூகத்தை பாதிக்காது, சமூகத்தை சீரழிக்காது. பையனா அப்படிதான் தப்பு பண்ணதான் செய்வான். ஆனா ஒரு பொண்ணு தப்பு பண்ணுச்சுன்னு வச்சுக்கவேன், அது வந்து இந்த சமூகத்தை பாதிக்கும், இந்த சமூகத்தை சீரழிக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் அப்ப இருந்து அப்படியே இருந்துட்டாங்கல்ல. சோ இப்ப வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்க புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணி அது ஒரு தப்பான விஷயமாவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், இங்க இருக்கிற ஆண்கள் அப்படிங்கிற வாய்கள்லாம் சும்மா இருக்காது, அவங்கள போட்டு கடிச்சு குதற ஆரம்பிச்சிடும். இவனுங்க பண்ற அதே தப்ப ஒரு பொண்ணு பண்ணா மட்டும் அது பெரிய தப்பா தெரியுது. இவனுங்களுக்கு தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசவே மாட்டானுங்க. அப்ப மட்டும் இவனுங்களுக்குள்ள இருக்கிற ஆண் அப்படிங்கிற இது வந்து வெளியே வந்துடும். சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு ஹேட்டு. பொண்ணுங்க வந்து மச்சான் மச்சின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன் அவங்க கூப்பிட்டா என்ன? இந்த மச்சான் மச்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து பசங்க தான் கூப்பிட்டுக்கணும்னு பசங்களுக்கு எழுதி வச்ச வார்த்தையா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்க கூப்பிட்டுக்கிட்டா என்ன? இப்படி கூப்பிட்டுக்கிறத கேட்டாலே எனக்கு எரிச்சல் ஆகுதுடா. ஹேட்டு சம்பந்தமே இல்லாம ஹேட்டு. அப்படி வந்து பொண்ணுங்களை வந்து ஹேட் பண்றதுல, அவங்கள வெறுக்கிறதுல, அவங்கள இந்த மாதிரி குறை சொல்றதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சுகம் கிடைக்குது? இப்பவே வந்து இந்த ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டரை வெறுக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. சோ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல ஒரு ஹேட்டை பரப்பி அவனை வந்து அடிக்கிறது, கொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வரப்போற ஜெனரேஷன் புதுசா எதையாவது ஒரு விஷயத்த தேடுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டாப் ஆகிற விஷயமாவே எனக்கு வந்து தெரியல. அதி மதத்துக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. அடுத்து வந்து எல்ஜிபிடிக்யூ பீப்புள்ஸ் மேல ஒரு ஹேட் இருக்கு. ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டரை வந்து ஹேட் பண்றான். இப்படின்னு வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த ஜாதி மதம் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே இங்க இந்த பிரச்சனைகளும் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. சோ அது இல்லைன்னா நாங்க வந்து இதை வச்சு ஹேட் பண்ணுவோம், இது இல்லைன்னா நாங்க இதை வச்சு ஹேட் பண்ணுவோம், சக மனுஷனை ஏதாவது ஒரு விஷயம் வச்சு நாங்க விடுத்துக்கிட்டே தான் இருப்போம், அவனை மனுஷனா பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு தான் இங்க வந்து போய்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளயும் தனக்கு முன்னாடி இருக்கிறவன் ஒரு மனுஷன்.
அவ்வளவுதான். அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதை தாண்டி அவன் இந்த ஜாதி, அவன் என்னை விட கீழே, அவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அவன் வந்து கே, அந்த பொண்ணு வந்து லிஸ்பியன், இதெல்லாம் வந்து அப்நார்மல், அவன் கருப்பா இருக்கான், அவன் வந்து இப்படி ட்ரெஸ் பண்றான், அப்படி ட்ரெஸ் பண்றான், வந்து குண்டா இருக்க, நான் வந்து ஒல்லியா இருக்கேன், ஒல்லியா இருந்தாதான் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் ரசிப்பாங்க, குண்டா இருக்கிறவங்க எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேலி பண்றது, இதுவுமே வந்து ஒரு வகையில ஒரு ஹேட்டு தான். ஒரு மனுஷனை ஹேட் பண்றதுக்கு புதுசு புதுசா காரணம் கண்டுபிடிச்சு ஹேட் பண்ணி அவனை கஷ்டப்படுத்தி அவனை அடிச்சு கொல்லாம மனுஷனை மனுஷனா மட்டும் பாருங்க. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். சரி, பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ